அறிமுகம் எனக்கு சொல்லணும் எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு அவர்கள் எனக்கு மனைவி, மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரே மனைவி, ஆனால் 2 குழந்தைகள். ஓகே, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் அவருடைய மனதிலே ஏவப்பட்ட வார்த்தைகளை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த போதகருக்கும் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாய் மொழிகளிலே ஒன்று நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ எல்லாரும் ஜீவனோடும் பரிபூர்ண ஜீவனோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நிறைய குறைகள், நோய்கள், சமாதான குறைவு அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். இப்போ சபை, ஆண்டவர் சபையாக ஜனங்களை தெரிந்தெடுத்து ரட்சித்து அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி ஒரு நாளும் அவருடைய கிருபைகளை கொடுத்து அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதிலே நமக்கு எதிராக ஒரு எதிரி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு எதிரி நமக்கு விரோதமாக சதி செய்து நம்முடைய சமாதானத்தை குலைக்க, ஆரோக்கியத்தை குலைக்க, அல்லது நாம் தேவனோடு கூட நெருங்கி கிட்டி சேராதபடிக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதையெல்லாம் செய்து நம்மை தேவனை விட்டு பிரிக்க அவன் முயற்சிக்கிறான். அப்பொழுது என்னாகும்? தேவனுடைய ஜீவனுக்கு இருந்து வருகிற அந்த ஜீவன் நமக்குள்ளே பாய விடாதபடிக்கு அது தடை பண்ணும். நாம் ஏசாயா 51 பார்க்கிறோம், பாவம் பிரிவினையாக இருந்தது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். தேவனோடு கூட ஜனங்கள் கிட்டி சேராதபடிக்கு பாவம் பிரிவினையாக இருந்தது. அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, ஆனால் ஜனங்களுடைய பாவம், உங்களுடைய பாவமே அது பிரிவினையை உண்டாக்கிற்று. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அந்த பிரிவினையாகிய தடுப்பு சுவரை உடைத்து யூதரென்றும் இல்லை, கிரேக்கரென்றும் இல்லை, எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக, கிறிஸ்துவின் சரீரமாக நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். பிதாவோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பிதாவினுடைய சமூகத்தில் எப்பொழுதும் தைரியத்தோடு கூட கிட்டி சேர்ந்து, அப்பா எங்களுக்கு இது தேவை என்று சொல்லி நாம் அவரை கிட்டி சேர கிறிஸ்து வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். இப்போ 2 தீத்து 2ஆம் அதிகாரம் 11-14 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கிருபை வெளிப்பட்டது எல்லா மனுஷருக்கும். நம்ம நினைக்கிறோம் நம்ம சபையில் இருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. இயேசு எப்போது உலகத்தில் வந்தாரோ அப்போ கிருபையும் சத்தியமும் உலகத்தில் பிரவேசித்தது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படத்தக்கதான தேவ கிருபை வெளிப்பட்டாயிற்று ஏற்கனவே. ஆனால் அந்த கிருபை பரிபூர்ணப்படுகிறது எப்போ? நம்ம சபைக்குள்ளாக வரும்போது ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே செய்து முடித்த எல்லாவற்றையும் நாம் சுதந்தரிக்கத்தக்கதாக அந்த கிருபையினாலே நாம் எல்லாவற்றையும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வர வர பரிபூர்ணப்படுத்துகிறார். ஆவியான மனுஷன், நம்முடைய உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்பட்டாயிற்று. அது கல்வாரி சிலுவையில் இயேசு சம்பாதித்த அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே நாம் இணையும் போது, ஆண்டவரே நான் பாவிதான், என்னை மன்னிங்க, என்னை கழுவி சுத்திகரிங்கும்போது நம்முடைய உள்ளான மனுஷனுடைய ரட்சிப்பு பூரணப்பட்டாயிற்று. ஆனால் ஆத்தும ரட்சிப்பு பற்றி நம்ம யாக்கோபுல வாசிக்கும் போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய வசனத்துக்கு நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய ரட்சிப்பு ஆத்துமாவிலே அது பரிபூர்ணப்படுகிறது. நம்முடைய சரீர மீட்பு அல்லது சரீர ரட்சிப்பு ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே ஆண்டவர் நமக்காக திரும்பி வருகிறார். மணவாட்டியாகிய சபையை சேர்த்து கொள்ள திரும்பி வரும்போது அந்த ரட்சிப்பு பூர்ணப்படுகிறது. இப்போ ஆண்டவர் நமக்கு இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறார். அதான் நம்ம 2 யோவான் 3 பார்க்க
நீ வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன்றாரு. 1 யோவான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். இப்போ ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரும் தம்முடைய பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறார். ஆதியிலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கும் போது, முதல் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது, அவனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி, அவனுக்கு தேவையான உணவுக்கு தேவையான எல்லாவற்றையும், அவனுடைய சுவாசிக்கிறதற்கான ஆக்சிஜன் அல்லது அவனுக்கு குடிக்கிற தண்ணீர், இன்னைக்கு வரைக்கும் இத்தனை கோடி மக்கள் வாழ்வதற்கு தேவையான அத்தனை பேருக்கும் தேவையான எல்லாவற்றையும் ஏதேன் தோட்டத்திலே அவனை சிருஷ்டித்த நாளிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனை சிருஷ்டிக்கிறதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் உருவாக்கி இருந்தார். இது புதிய மனுஷனாக ஒருவன் வரும்போது, கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது, கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து, புதிய மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்காக, சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்காகவும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அப்போ நம்ம அதை கிறிஸ்தவ ஜீவியம், விசுவாச ஜீவியம்னு பார்க்குறோம். அப்போ விசுவாச ஜீவியத்தில் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த எல்லாவற்றையும் நம்முடைய வாக்கு தத்தங்களாக நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாக்கு தத்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்களை விசுவாசித்து நமக்கென்று நாம் அறிக்கை செய்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி ஆதாமுக்கு எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நீ புசித்து ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லாரு. எல்லாத்தையும் நீங்கள் புசிக்கலாம், சகலமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன்னு. இது ரோமர் 5:19 பார்க்கும்போது அதில் நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:17-19. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. ஆதாமுடைய பாவத்தினாலே எப்படி ஆதாமும் ஏவாளும் ஆளுகையை இழந்தார்களோ, ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். ஆதாம் செய்த பாவத்தினாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம் இருக்கு. நம்ம பாவம் செய்கிறதுனால பாவிகள் இல்லை, பாவிகளாக ஆக்கப்பட்டதினாலே பாவம் செய்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு நம்ம தாவீது சங்கீதத்தில் சொல்கிறத பார்க்குறோம், 51ஆம் சங்கீதத்தில். அப்போ தாவீது சொல்கிறது போல் நம்ம பார்த்தோன்னா எல்லாரும் பாவத்திலே பிறந்திருக்கிறோம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அது விவரம் தெரிகிறதுக்கு முன்னாலே சில காரியங்களை மறைக்கிறத நம்ம பார்க்குறோம். சாப்பிட்டியானா இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ மனுஷனுடைய இரத்தத்திலே அந்த பாவ சுவாபம் கலந்திருக்கிறது. அந்த பாவ சுவாபம் எப்படி வந்துச்சுன்னா நம்ம இங்கே பார்த்தோம், ஆதாமுடைய மீறுதலினாலே. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே பார்க்கும்போது கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமை. இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையின் பரிபூரணத்தை கொடுத்திருக்கிறார். கிருபையின் பரிபூரணத்தினாலே நாம் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறோம். இங்கே அடுத்தது பார்க்கும் நீதியின் பரிபூரணம்.
நீதியின் பரிபூரணம். இப்போ நம்ம ஏசாயா 66 பார்க்கும்போது நம்மளுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. இப்போ நம்ம கோயிலுக்கு வர்றதா இருக்கலாம், ஒழுங்காக டைத்து கொடுக்கறதா இருக்கலாம், காலையில் அதிகாலையில் எழும்பி நான் 4 மணிக்கே ப்ரேயர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் லேட் நைட் ப்ரேயர் பண்ணுவேன், ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணுவேன், அந்நிய பாஷையிலே நிறையா நேரம் ப்ரேயர் பண்ணுவேன், இல்லை நான் ஒழுங்காக ஃபாஸ்டிங் வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒரு 3 days இந்த மாதிரியெல்லாம் நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். இது எல்லாம் என்னென்னா ஓகே, நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பார்த்து நான் உன்னோட பெட்டர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இதெல்லாம் கன்சிடரே பண்ணப்படலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நீதி, என்னுடைய நீதியை கொடுத்தாதான் நீ நீதிமானாக பிதாவினுடைய சமூகத்திலே நிற்க முடியும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். இதான் நம்ம பார்க்கலாம் ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படவில்லை, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ எல்லா ஹியூமன் அக்கௌண்ட்லேயும், இப்போ நமக்கு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்க மாதிரி எல்லா அக்கௌண்ட்லேயும் நீதிங்கிற காலத்தில் 0 அக்கௌண்ட் தான், யார் அக்கௌண்ட்லேயும் நீதி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அக்கௌண்ட்லலாம் நீதி, தன்னுடைய நீதியை ஒரு பெரிய அமௌண்ட்டை போடுறாரு. எப்படி ஒரு லட்சாதிபதி அல்லது ஒரு பில்லியனியர் ஒருத்தன் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் போது தனக்குள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறது போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய நீதியையும் தன்னுடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய அக்கௌண்ட்ல போடுறாரு. நம்மளுடைய அக்கௌண்ட்ல 0 நீதி. இது எத்தனை பரிசுத்தவானாக இருந்தாலும் அவர்களுடைய சுயநீதி 0. எந்த ஒருத்தருடைய அக்கௌண்ட்லையும் உலகத்திலே ஈவன் ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த மனுஷனுடைய அக்கௌண்ட்லையும் நீதிங்கிறது 0 தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை தேவனை விசுவாசிக்கிற எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியாகிய அவருடைய நீதியை போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு இப்பொழுது நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாவிகள் ஆக்கப்பட்டோங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மளை நீதிமானாக்கிய தேவனிடத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தைரியத்தோட போய், அப்பா நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன் அப்படி நம்ம சொல்லும்போது நம்மளுடைய நீதி, இப்போ நான் இதை பண்ணியிருக்கேன் ஆண்டவரே எனக்கு பண்ணுங்க அப்படின்னா அங்கே 0 ரிசல்ட் வரும். இப்போ ஆண்டவர் எனக்காக செய்து முடித்ததை நான் விசுவாசித்து, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன், என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, ஆனால் உங்க நீதியை நம்பி அப்பா உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன்னு போகும்போது ஆண்டவர் நீங்க இந்த உலகத்திலே ஆளுகை செய்வீர்கள்னு சொல்றாரு. ஆளுகை எதிர்மேல் ஆளுகை, இந்த உலகத்திலே உங்கள் சரீரத்திலே உண்டாயிருக்கிற சுகவீனத்தின் மேல் ஆளுகை, பாவத்தின் மேல் ஆளுகை. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப பாவம் டெம்டேஷன் வருமா? வரும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடப்படவில்லை. அப்ப என்ன, யாருக்குமே இல்லை, நான் தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் என்னென்ன சோதனைகள், எங்கள் வீட்டில் தான் இந்த மாதிரி பிரச்சனை இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றார் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கு அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே சோதனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வருத்தங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உண்டாக்கி இருக்கிறார். அப்போ நீங்க இந்த நாளிலே கடந்து போகிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதற்கான போக்கு ஏற்கனவே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் செய்து முடித்து வைத்திருந்தாரோ, அதே போல இந்த நாளிலே நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா சமாதான குலைச்சல்களுக்கும் ஆண்டவர் ஏற்கனவே தீர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நாம் சுதந்திரிக்க அவருடைய நீதியை கொடுத்து, அவருடைய வாக்கு தத்தங்களாகி அவருடைய வார்த்தையை கொடுத்து, அவருடைய ஆவியை கொடுத்து, எல்லாவற்றையும் பெற்று ஆண்டு அனுபவி என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி ஆதாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் பிசாசு சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அல்லது நம்பி ஏமாந்து போனானோ, அதே போலதான் இப்பொழுது நம்ம அனுபவிக்கிற காரியங்கள்.
ஆண்டவர் எல்லாத்தையும் வாக்குத்தத்தங்களாக கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அப்போ ஏன் சுதந்திரிக்க முடியலைன்னா, அந்த வார்த்தையின் மேலே உள்ள விசுவாசத்தை விட நம்ம காண்கிற காரியங்களில் அதிகமாக நம்புகிறோம். எப்படி நமக்கு ரிப்போர்ட் வருது, ஒரு டெஸ்ட் அனுப்புகிறாங்க, இல்லை ஒரு பிளட் டெஸ்ட் அனுப்புகிறாங்க, ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஓகே இதெல்லாம் இருக்குன்னு வருது. அந்த ரிப்போர்ட் வந்து நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையை விட அந்த ரிப்போர்ட் நமக்கு இப்போ பெருசாக தெரியுது கண்ணுக்கு முன்னால். ஐயோ இப்படி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன ஸ்டெப் வைக்கிறது அப்படின்னு தாட்டில் தான் அவன் வந்து மைண்டு பேட்டில் எங்கே ஆரம்பிக்கினா தாட்டில் தான் ஆரம்பிக்கி. சாத்தான் எங்கே வந்து முதல்ல திருட வாரான்னா சிந்தனையில் தான் திருட வாரான். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல வந்து அந்த நபரை குறித்து சிந்தனையில் நிறைய அவங்க ஏற்கனவே செஞ்சது, இப்போ செஞ்சது, அப்போ செஞ்சது எல்லாத்தையும் தாட்டில் வரும். அப்போ அதையே நம்ம யோசிக்கிறது. ஆமாம் அன்னைக்கு அவங்க அப்படி தானே பேசுனாங்க, அப்போ கூட ஒருத்தட்ட அதை பேசும்போது அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒன்று மேலே லேயராக அவன் மதில் கட்டி எழுப்புறான். எப்படி தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருந்த உறவில் மதில் கட்டி எழுப்பி அதை தடை பண்ணுறான். அப்போ நம்மளுடைய ஜபம் அல்லது நம்ம தேவனோடு கூட கொண்டுள்ள உறவு தடைபட ஆரம்பிக்கிறது. அதுக்கு பதிலாக நம்ம இப்போ இதையே யோசிக்க ஆரம்பிக்கிறோம். எப்படி இப்படி நமக்கு செஞ்சிட்டாங்களே, அப்போ எப்படி அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுற இந்த பிரச்சனையை எனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தேவையாக இருக்கே, இதை நான் எப்படி சால்வ் பண்ணலான்னு உலக பிரகாரமாக நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லது அது நிமித்தமாக நம்ம என்ன செய்யலான்னு செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஓகே இதா இப்படி, அப்போ நான் இதை செய்யலாம், ஃபர்ஸ்ட் பிளான், செகண்ட் பிளான், இது இப்படி சரியாகட்டா நம்ம இதுக்கு போகலாம், இப்படி நம்ம தீர்மானம் எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ விட்டு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அதை விசுவாசித்து அதை கிளைம் பண்ணி பிடிச்சிக்கொன்னு. வாக்கு தத்துவத்தை உறுதியாக பற்றி கொள்ளும் போது எந்த ஒரு புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் நம்மளுடைய கரத்தை பிடித்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அப்போ நம்ம பார்க்குற காரியங்கள் எத்தனை பெரிய போராட்டமாக இருந்தாலும், ஐயோ இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மணியும் இல்லை, எனக்கு சக்தியும் இல்லை அப்படின்னே இருந்தாலும், இந்த என்னுடைய ஃபேமிலி மேட்டரை தீர்க்கிறதுக்கு உலகத்தில் எந்த கொம்பனாலையும் முடியாதுன்னு நினச்சாலும் பரம தகப்பனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் இன்னைக்கு சபையை பார்த்து கேட்குறாரு, என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்குறாரு. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் மேலே உள்ள விசுவாசத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். ஒரு பாவம் வரும்போது, ஒரு டெம்டேஷன் வரும்போது, இயேசு கிறிஸ்து எப்படி வசனத்தை பேசி வசனத்தினாலே ஜெயம் எடுத்தாரோ அப்படி நாமும் வசனத்தினாலே ஜெயமெடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ ஒரு டெம்டேஷன் வருதா, ஓகே ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா, இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஏசாயா 53:1 சொல்லுது, யாருடைய ரிப்போர்ட்டை நீ வந்து விசுவாசிக்க போறா, எங்களால் கேள்விப்பட்டவைகளை விசுவாசிக்கிறவன் யார் அப்படின்னு ஏசாயா கேட்குறாரு. ஏன்னா ஏசாயா ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க போறாரு. அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க போறத யார் இதை விசுவாசிக்க போறா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கொடுத்த ரிப்போர்ட் என்னதுன்னா, இயேசு கல்வாரி சிலுவையிலே உங்கள் பாவத்தையும் உங்கள் நோய்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். அதான் அந்த ரிப்போர்ட்டு. நீங்கள் ஏசாயா 53 பாருங்க, ஏசாயா 53 4, 5, 11, 12. அவர் தன்னை நம்முடைய அக்கிரமங்களுக்காக பான பலியாக ஊற்றுகிறார். அவர் குற்ற நிவாரண பலியாக தன்னுடைய ஆத்துமாவை ஊற்றுகிறார். குற்றமே இல்லாத அவருடைய ஆத்துமா குற்ற நிவாரண பலியாக செலுத்தப்பட்டது. எதுக்கு? நம்முடைய குற்றங்களை நீக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக. இதனாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற நான் சொல்ல போகிற ரிப்போர்ட்டை விசுவாசிக்கிறவன் யார் அப்படின்னு தான் முதல்ல கொஸ்டின் கேட்டு ஆரம்பிக்கிறார் கொஸ்டினை. அப்போ அன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீங்கள் சொல்கிற ரிப்போர்ட்டை நாங்கள் விசுவாசிக்க போகிறோம், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாக இருக்கிறோம், நாங்கள் காண்கிற காரியங்களை விசுவாசிக்கிறதை விட்டு காணாத தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாமை பார்க்கும்போது ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி சில வசனங்கள் 16 பார்க்கும்போது பார்க்கலாம். அவன் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே சோர்ந்து போகவில்லை, அல்லது ஸ்டாகர்ட் நாட், அல்லது அசைஞ்சு கொடுக்கலன்னு. முதல்ல பார்த்தா ஆபிரகாம் விசுவாசிக்கலை,
நகைக்கிறான், சாராள் நகைக்கிறார்கள். சாராளை திரும்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, சாராள் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று நம்பி 90 வயசுல கர்ப்பம் தரிக்க பிள்ளை பெறத்தக்கதான பலனை பெற்றார்கள். அப்போ யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, ஈவன் ஆரம்பத்தில் இப்போ தான் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா, நோ ப்ராப்ளம். போராட்டங்கள் வருது, சோர்ந்து போயிடுறேன், தளர்ந்து போயிடுறேன், நான் பார்க்குற காரியங்கள் ஏன் கண்களை விட எனக்கு பெருசாக ராட்சதனை போல, கோலியாத்தை போல தெரியுது, இதனால் நான் சோர்ந்து போகிறேன் அப்படின்னு நம்ம பயந்து, சவுலையும் சவுலின் சேனையை போல பயந்து ஒளிந்து கொள்ளாமல், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் எனக்காக யாவையும் செய்வார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதனால் அவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு எல்லாவற்றையும் நான் ஜெயமாய் ஜெயிக்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு அவரே நம்மளை பலப்படுத்துகிறாரு. நம்ம ஒரு டெம்டேஷனில் போகிறோமா, இல்லை ஒரு பாடுகள் வழியாக கடந்து போகிறோமா, அவர் பலன் கொடுக்கிறார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவரை நாம் சார்ந்து கொள்ளுகிறோமா, இல்லை உலகத்தை சார்ந்து கொள்ளுகிறோமா, நம்ம எதை சார்ந்து கொள்கிறோம்? இல்லது சில டைமில் என்ன ஆகுதுன்னா, இஸ்ரவேல் மக்கள் மாதிரி முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசி காலத்தில் எச்சரிப்பு உண்டாகும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மாதிரி விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க, இச்சையில் விழுந்து போனாங்க, இதெல்லாம் நான் எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா, கடைசி காலத்தில் உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு. அப்போ எந்த ஒரு காரணத்திலும் கர்த்தர் இந்த தீமையை, இந்த நோயை எனக்கு அனுமதித்தார் அப்படின்னு சொல்றது ஆண்டவரை, அதாவது ஆண்டவரை நம்பாம, இப்போ அவர் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்ற, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு. அப்போ அவர் கொடுக்கறது எல்லாமே நன்மை தான். ஒரு அப்பா வந்து பிள்ளைக்கு ஒன்று இப்போ ஒரு பையன்தான் இருக்கான், ஃபேனில் வந்து போய் கை வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்பா வந்து 2 தடவை சொல்லுவார், 3 தடவை சொல்லுவார், தொடாதடா கை கட் பண்ணிடும்னு. இப்போ 4ஆவது தடவை தொட்டான்னா, வா கை எப்படி இங்கே உள்ள விடு, கை கட்டாகட்டும், இனிமே பண்ணுவியா அப்படின்னு கேட்பாரா? இல்லை. அவர் என்ன பண்ணுவார், வேணா 2 அடி அடிப்பார், கையை கொண்டு உள்ள வச்சு ரத்தம் வர்ற மாதிரி பண்ண மாட்டார். அப்போ உலக பிரகாரமான ஒரு தகப்பனே அவன் சிட்சிக்கிறதுலையும் லிமிட் வச்சுருக்கான். அப்போ பரமபிதா ஒருத்தனை திருத்தன்னா அவருக்கு 1000 வழிகள் உண்டு. நோயை கொடுத்து திருத்த மாட்டார். சபையில் வார்த்தை வரும்போது ஆண்டவர் திருத்துவார், வார்த்தையின் மூலமாக கண்டித்து உணர்த்துவார். அப்போ மனம் திரும்பினா ஈஸி, அப்போ மனம் திரும்பினா பிரச்சனையே இல்லை. கடவுள் ஆயத்தம் பண்ணியிருக்கத அப்படியே ஜாங்கிரி மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். இல்லை நாங்கள் கொஞ்சம் 2 கொட்டு வாங்கிக்கிறோன்னா கொட்டு வாங்கிட்டு போகலாம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நான் உன்னை கொட்டவும் விரும்பலை, வசனத்து நீதிமானுடைய கொட்டு நல்லதுன்னு. அது எப்படி கொட்டுறான்னா வார்த்தையினால தான் கொட்டுறாரு. அது சில சமயத்தில் நமக்கு ப்ரிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐயோ அவங்க பேசுனது என்ன தான் பேசுனாங்க, என்ன குத்தி காட்டினாங்கன்னு, ஏன்னா அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும்னு. அப்படி எடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தை பீடத்துலேருந்து வருது, அது என்ன நோக்கி வருது, அது என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு வருது. நான் இந்த பாவத்தை மேற்கொள்ளணும், இந்த பாவத்திலே வாழ்வது கர்த்தருக்கு சித்தமில்லை, இந்த பாவத்தை மேற்கொள்ள அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார், அவருடைய வருகைக்காக என்னை ஆயத்தம் பண்ண கிருபையை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த நோய் என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த நோய் சத்துருவினிடத்திலிருந்து வருகிறது. ஏன்னா சத்துரு தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். என்னுடைய சமாதானத்தை திருட, எங்கள் குடும்ப சமாதானத்தை திருட, என்னுடைய ஆரோக்கியத்தை திருட, என்னுடைய பணத்தை திருட அவன் இந்த தந்திரங்களை எல்லாம் செய்கிறான். நான் இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமெடுப்பேன் அப்படி நம்ம விசுவாசித்து வார்த்தையை கொண்டு ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்போ எப்படி வந்து ஆதியாகமத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தது போல, இந்த நாளில் ஒன்லி நோய், எப்படி நோயை மேற்கொள்கிறது அப்படின்னு அதுக்காக ஆண்டவர் என்ன ஏற்படுத்தி இருக்கிறாருங்கிற ஒரு 3 பாயிண்ட்டை பார்த்துடலாம். அப்போ முதலாவது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. உங்களில் ஒருவன் சொல்கிறாரு. அப்போ அந்த சபை யாக்கோபு எருசலேமில் உள்ள அந்த சபைக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எழுதுறாரு. சபை அது, யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இருந்த சபையில் அவர் எழுதுறாரு. அதனால தான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே எழுதுவார்,
நியாயப்பிரமாண காரியங்களை கூட எழுதுவார். ஒருத்தன் எல்லா நியாயப்பிரமாணத்தில் எல்லாவற்றையும் கடைபிடித்தும் ஒன்றிலே தவறினவனானால் எல்லாவற்றிலும் தவறினவன். அப்போ நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு 10 கட்டளைகள் இல்லை, 613 கட்டளைகளை நான் கடைபிடிக்கிறேன்னு கடைபிடிக்க முயற்சி செய்து 612 கடைபிடிச்சு 1 கடைபிடிக்கலைன்னா அவனுடைய ரிசல்ட் 0, 100க்கு 100 வராது, 0 100க்கு 0 ஆயிடுது. அதான் நியாயப்பிரமாணம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அப்படி இல்லாமல் தன்னுடைய கிருபையை கொடுத்து தன்னுடைய நீதியை கொடுத்து தைரியத்தோடு அப்பாவிடத்தில் வா, விசுவாசி, அப்பொழுது நீ பாவத்தின் மேல் ஜெயமெடுத்து பரிசுத்தமாய் வாழ முடியும், நோய் இல்லாமல் வாழ முடியும்னு சொல்கிறாரு. அப்போ முதலாவது நம்முடைய பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு சபையின் மூப்பர்களை வரவழைத்து ஜெபிக்கலாம். அடுத்தது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கலாம். இப்போ நமக்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நம்மளுடைய காரியங்களை ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட ஓகே ஜெபிக்கலாம், கூடி ஜெபிக்கலாம். பாவ அறிக்கை ஜெபம், பாவ அறிக்கை ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் சபையில் ஹீலிங்காக வச்சிருக்கிறாரு. அடுத்தது ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னா ஹீலிங் மினிஸ்டர்ஸை வச்சிருக்கிறாரு. ஒரு தேவனுடைய ஊழியர் அந்த அபிஷேகத்தோடு கூட வந்து சபை நடுவில் பிரசங்கிக்கும் போது ஆண்டவருடைய அபிஷேகம் ஜனங்களை தொட்டு ஜனங்களை சுகமாக்குகிறது. ஜனங்கள் நோய்பட்டவர்களாக வரும்போது அவருடைய அபிஷேகம் ஜனங்களுக்கு நடுவாக கடந்து சென்று ஜனங்களை குணமாக்குகிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சபைக்காக தன்னுடைய மனவாட்டிக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்போ ஹீலிங் அனாயிண்டிங் உள்ள ஒரு ப்ரீச்சர் வர்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் நமக்கு பெட்டர் வழியை நிறையா அதில் தான் வச்சுருக்கிறாரு. மூணாவது என்ன சொல்கிறேன்னா ஆண்டவருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தி நாம் அவருடைய ஜீவனை உட்கொள்ளுகிறோம். இப்போ கர்த்தருடைய பந்தியில் நம்ம சேரும்போது நம்மை நாமே நிதானித்து அறிந்து, அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை நான் நிதானித்து அறிகிறேன் அப்படின்னு நம்மளையே நம்ம சோதிப்போம் நிறையா. அது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அதுக்கு முன்னால் அதில் என்ன போட்டிருக்குன்னா கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து முதலாவது அறியுங்கள்னு. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்ததுக்கு பிறகுதான் சொல்கிறாரு நம்மை நாமே நிதானித்து அறிவோம்னு. அப்போ கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நான் எப்படி நிதானித்து அறிய முடியும்? நான் கர்த்தருடைய சரீரத்தின் அவயவமாக இருக்கிறேன். கர்த்தருடைய சரீரம் பரிசுத்தமானது, அதில் பாவம் இல்லை, அதில் நோய் இல்லை, அதில் ஆரோக்கியத்துக்கு குறைச்சல் இல்லை. அவர் சமாதான காரணர். அப்போ என்னுடைய சிந்தனையிலே சமாதான குலைச்சலுக்கு இடமில்லை. என்னென்ன காரியங்கள் அவருக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, சந்தேகம், தேவனுடைய வார்த்தையின் மேல் சந்தேகம், அவர் உண்மை உள்ளவருங்கிற நான் சந்தேகப்படுத்துகிறேன்னா இதெல்லாம் நம்மை கர்த்தருடைய சரீரமாகிய நான் அப்படின்னு வச்சு நிதானிக்கணும். இப்போ நம்மை நாமே நிதானிக்கிறோம்னா நம்மளுடைய கிரியைகளை தான் நிதானிப்போம். நான் பொய் சொல்லியிருக்கேனா, இந்த வாரத்தில் ஆண்டவரே நான் ஏதாவது தவறானது சிந்திச்சிருக்கேனா, இப்படி நிதானிக்கிறது செகண்டரி. முதல்ல ஆண்டவர் சொல்கிறது கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய சரீரமாகிய சபை. அப்போ நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கோமா, இல்லை இந்த பிரதர் எனக்கு பிடிக்காது, இல்லை அந்த பிரதர்கிட்ட நான் பேச மாட்டேன், இல்லை சபைக்குள்ள இந்த மாதிரி அப்படின்னு நமக்குள்ளே இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம். இப்போ மனத்தாங்கல்கள் இருந்தால் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு கூட செல்லுறது. அப்போ கர்த்தருடைய சரீரம், கர்த்தர் சிலுவையிலே என்னுடைய நோய்களை தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இது தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேனா? அப்போ விசுவாசிச்சேன்னா என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய பந்தியை நான் பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் நான் உட்கொள்ளும் போது உம்முடைய ஜீவன் எனக்குள்ளாக பாய்ந்து செல்கிறது. அந்த ஜீவன் என்னிலே காணப்படுகிற நோய்களை அது இப்பொழுது விழுங்கப் போகிறது. எப்படி மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டது போல நான் உம்முடைய பந்தியிலே சேரும்போது உம்முடைய சரீரத்திலிருந்து வருகிற அந்த ஜீவன் என்னுடைய சரீரத்துக்குள்ளாக பாய்கிறது. நான் இப்போ பயபக்தியோடு கூட என்னை நிதானித்து ஆண்டவரே உம்முடைய சரீரமாக நான் என்னுடைய சரீரத்திலே நோய்க்கு இடமில்லை, இந்த பாவத்துக்கு இடமில்லை நான் அறிக்கை பண்ணி என்னென்ன காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டுமோ அவருடைய ரத்தம் அதை கழுவி சுத்திகரிக்கிறது. அப்போ சுத்திகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம தேவனுடைய சமூகத்திலே நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கம் விலகும். இப்போ எதுக்காக தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர கொஞ்சம் தயக்கம்னா, ஐயோ இந்த வாரத்தில் நான் அதை பண்ணியிருக்கனே அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அறிக்கையிடும் போது அவர் நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். தைரியத்தோடு கூட வந்து
அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறும்போது விசுவாசத்தோடு அதை நம்ம புசிக்கும் போதே அவருடைய ஜீவன் எனக்குள்ளாக இறங்குகிறது. என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனம் மறைகிறது. அந்த ஜீவன் எல்லா இரத்த நாளங்கள் வழியாக பாய்கிறது, நரம்புகள் வழியாக பாய்கிறது. என்னுடைய சிந்தனையில் இருக்கிற குழப்பங்களை மாற்றுகிறது, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றுகிறது, என்னுடைய கர்ப்ப குறைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. புது ஜீவன் சரீரத்துக்குள்ளே பாய்கிறதுன்னு விசுவாசித்து அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அதை புசிக்கும் போது கிறிஸ்துவின் ஜீவன் சரீரத்திலே வெளிப்படுகிறது. கடைசியாக நம்ம கிருபை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத மாத்திரம் பார்த்து முடிச்சிடுவோம். முதல்ல நான் அந்த வசனத்தை சொன்னேன், தீத்து 2ஆம் அதிகாரத்தில் தீத்து 2:11 வசனம். அப்போ கிருபை இந்த உலகத்திலே நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமாக தேவ பக்தியாக தெளிந்த புத்தியோடு அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து ஜீவனம் பண்ணி, அப்போ அவருக்கு பிரியமாக நம்ம ஜீவனம் பண்ணுறதுக்காக கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படியாக நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆளுகை செய்யும்படியாக, இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும்படியாக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதே போல எல்லா நோய்களின் மேலும் எல்லா சாபங்களின் மேலும் நம்ம கலாத்தியர் 3:13 பார்க்கலாம். கிறிஸ்து நமக்காக சாபமானதினாலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமானதினாலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போ சந்ததி சந்ததியாக வருகிற நோய்கள் அம்மாவுக்கு இருந்தது, அதனால இருக்கு. சுகர் அப்பாவுக்கு இருந்துச்சு, அதனால இருக்கு. ஜெனரேஷனல், இதெல்லாம் என்னன்னா சாபம், குடும்பத்தில் சந்ததி சந்ததியாக வர்ற சாபம். இது தொடர வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அந்த வசனத்தை நம்ம விசுவாசித்து நமக்குன்னு எடுத்துக்கொள்ளும் போது சந்ததியாய் வருகிற நோய்கள், அவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சான், அதனால் அவங்க பிள்ளைங்களுக்கு இருந்துச்சான், இதெல்லாம் கேன்சல் ஆகும். ஹைப்பர் டென்ஷன், அவங்க அப்பாவுக்கு ஹைப்பர் டென்ஷன், அவர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தார், அதனால் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க, இது எல்லாம் கேன்சல் ஆகும். எப்போ? வசனத்தை விசுவாசிக்கும் போது. விசுவாசிக்கிறதோடு மாத்திரமல்ல, வசனத்தை விசுவாசித்து நான் கிறிஸ்துவின் சரீரம், அதனால் கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள பாயுது, இதில் நான் புதிய சிருஷ்டி, தேவன் என்னுடைய தந்தை, அவருடைய டிஎன்ஏக்கு இப்போ எனக்குள்ள பங்கு இருக்குது. ஏன்னா அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டவன், அவருடைய இரத்தம் எனக்குள்ளாக பாய்கிறது. அதனால் இந்த நோய்க்கு அதிகாரம் இல்லை, இந்த பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. நான் தேவனுக்குரியவள், தேவனுக்கு உரியவன். அதனாலே கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக செய்த எல்லாவற்றையும் நான் சுதந்தரித்து கொள்ளுகிறேன் என்று சொல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென். இந்த உலகத்தில் நான் மாம்சீகமாக பிறந்து என்னை வளர்த்து பாலூட்டி சீராட்டி ட்ரெஸ்ஸை போட்டு படிக்க வச்சு என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததற்கு என்னுடைய தாய் காரணம். 90 வயசில் 2 வருஷத்துக்கு முன்னால் தான் பரமபிதாவினுடைய சமூகத்திற்கு போனாங்க. அதே போல் நான் மறுபடியும் பிறப்பதற்கு, அதாவது ஆவிக்குரிய பிறப்பு, born again, மறுபடியும் பிறந்து கர்த்தருக்குள்ளாக வளருவதற்கு, நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தர் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரம் தான் என்னுடைய மனைவி. அதனால் என்னுடைய மனைவியை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப தாழ்மையாரெலாம் சொல்லிடாதீங்க நீங்கள், ஓகேவா? ஏன்னா நான் பரமபிதாவிட்ட ஒரு நாள் சொல்லிட்டேனா, என்னுடைய மனைவியை பற்றி நான் இப்படி தான் பேசுவேன். அவர் ஒன்றும் சொல்லலை, பதிலும் நானும் சொல்லிட்டேன். நீங்கள் மாத்திரம் சொல்கிறீங்க நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க இல்லையா? அவங்க உங்களுக்கு என்ன உறவில் இருந்தாங்க? அவங்கள மாத்திரம் சொன்னீங்க இல்லையா? அப்போது ஆதாமை போல் நான் நீர் என்னோடு கூட இருக்கும்படியான கொடுத்த சிறியானவள்னு நான் என்ன செய்யலை,
குறைத்து பேசவில்லை, நல்லா தான் நான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டேன். அவரும் ஒன்று சொல்லலை, அதுக்கு பதில் சொல்லவில்லை. அதனால தான் நான் செய்கிறேன், தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை மணிக்கு நமக்கு முடிக்கணும்? 10 மணிக்கு முடிக்கணும், கூட ஒரு 10 நிமிஷம். சரி, ஓகே. அப்போ எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் பேசுவோம். ஒரு ராஜாவுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகளுக்கு ஒரு வரன் தேட வேண்டும். அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் வித்தியாசமாக இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இவருக்கு ஒரு விபரீத ஆசை என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டார். என்னுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கிறது, அதில் நிறைய முதலைகள் இருக்கிறது. யார் அந்த முதலைகள் இருக்கிற குளத்துக்குள்ளே விழுந்து வெளியே வந்துட்டாங்களோ அவனுக்கு என்னுடைய மகளை என்ன செய்வேன், திருமணம் செய்து கொடுப்பேன், ராஜ்யத்தை அவன் கையில் கொடுத்துருவேன், அவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுவேன் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இவர் நினச்சிருக்காரு, எவன்டா வரப்போகிறான் அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு நாள், குறிப்பிட்ட ஒரு நேரம்னு சொல்லிட்டார். பார்த்தா ஊரில் இருக்கிற அம்புட்டு போயிலும் வந்துட்டாங்க. பக்கத்து நாடுகளில் இருந்து கூட என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. இவருக்கு பயங்கர இதாகி போச்சு, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுடா, தெரியாமல் சொல்லிட்டோமோ, இவங்க அத்தனை பேர் குதிச்சுட்டு எனக்கு பொண்ணை கொடுனா எங்கே போகிறது, சரி இருந்தாலும் தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி ராஜா அரண்மனையில் உட்கார்ந்துருக்கிறாரு. மக்கள் சாரையாக வருகிறார்கள், கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். சிசிடிவி கேமரா வச்சு ராஜாவோட அரண்மனையில் 10-15 டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. குளத்துக்கு பக்கத்தில் போலீஸ் வந்துட்டது, ஃபயர் சர்வீஸ் வந்துட்டது, பேராமெடிக்ஸ் வந்துட்டாங்க. 108 108 108 இல்லை, 108 109 110 வரைக்கும் எல்லாரும் வந்துட்டாங்க. உள்ளே போகிறவன் எப்படி வரப்பாகிறானோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேரம் சரியாக 10 மணி ஆக போகிறது. 10 மணிக்கு உள்ளே குதிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறப்போ கரெக்டாக 10 மணி வருகிறது. ஒரு அழகான, ஒரு துடிப்புள்ள, ஒரு வாட்ட சாட்டமான, ஒரு இளைஞனாகிய, சரி என்ன மாதிரிங்க ஒருத்தன் கரெக்டாக 10 மணிக்கு என்ன செஞ்சிட்டான்னா ஒருவன் உள்ளே விழுகிறான். உள்ளே விழுந்தா அடுத்த 2 செகண்ட்ல என்ன பண்ணுகிறான் என்றால், அப்படி இப்படி அடிச்சு நினைச்சான் வெளியே வந்து விடுகிறான். உடம்புல அங்கங்கே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ். உடனே அங்கே மருத்துவர்கள் அவனுக்கு என்ன செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வெளியே வந்ததுலேருந்து ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறான், எனக்கு ஒன்று தெரிஞ்சு ஆகணும், எனக்கு ஒன்று தெரிஞ்சு ஆகணும். உடனே சொல்கிறாங்க, இருப்பா உனக்கு வைத்தியம் இல்லை, எனக்கு ஒன்று தெரிஞ்சு ஆகணும், எனக்கு ஒன்று தெரிஞ்சு ஆகணும். உடனே இல்லைப்பா உனக்கு ராஜா பொண்ணை கொடுப்பாருடா, கவலைப்படாத, எனக்கு ஒன்று தெரிஞ்சு ஆகணும், எனக்கு ஒன்று தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கிறான். இதுக்கிட்ட ராஜாவும் என்ன பண்ணிட்டாரு, காரில் ஏறி வந்துட்டார். வந்துட்டு அவர்கிட்டே சொல்கிறான், ராஜா இருடா, எனக்கு ஒன்று தெரிஞ்சு ஆகணும், உனக்கு டேய் அப்படின்னு ஒரு அமைதி நிலவிட்டு இங்கே நிலவினது மாதிரி. சொல்லுடா உனக்கு என்னடா ஒன்று தெரிஞ்சு ஆகணும், என்ன யார் உள்ள தள்ளி விட்டான்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ட்டான் அவன். அப்போ இதைத்தான் இன்றைக்கு நான் காலையில் காரில் வரும்போது யோசித்தேன். இன்றைக்கு சில இடங்களில் போய் நான் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு அப்படின்னு ஒரு தோரணையாவது இருக்கணும், அதுவும் கிடையாது. இன்னொன்று நல்ல வசனங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதுவும் தெரியறது இல்லை. யோவான ஸ்நானங்கிற மாதிரி வனாந்தரத்தில் இருந்து வந்த மாதிரி பேசிட்டு போயிடுறது சிலருக்கு பிடிக்கிறது, சிலருக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்டால், பல வருஷங்களுக்கு முன்னால் என்ன ஒருத்தர் இப்படி தள்ளி விட்டார். இப்படி ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணுமா போ அப்படின்னாங்க. நான் நினச்சிட்டு வந்தேன் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, ஏதாவது கதையை சொல்லிட்டு போயிடலாம் நினச்சிட்டு வந்தா, ஐயா நீங்கள் தான் முதல் சர்வீஸில் பேசணும். சரி முதல் சர்வீஸோட உடனே இல்லை 2வது சர்வீஸ்லையும் பேசணும், இல்லை 3வது. ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், நான் எங்கேயா தள்ளி விட்டேன், கர்த்தர் தான் ஏன் பண்ணார் அப்படின்றவார். ஏன்னா அவருக்கு கர்த்தரை தவிர வேறு யாரையும் தெரிவதில்லை. இதுக்கப்புறமும் அது உங்கள் பாஸ்டர் தான் நான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளோதான், உங்களை நான் மாற்ற முடியாது. ஓகே, நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நேரத்தை வீணடிப்பதற்காகவோ இல்லை, நான் உங்களை ஒரு கலகலை என்று வைப்பதற்காகவோ இல்லை. கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை அவர் எல்லா நேரத்திலும் கொடுக்கிறதில்லை. ஆனால் அவர் நாம் ஆயத்தமாக இருக்கும்படி விரும்புகிறார். இதை எப்படி சொல்லலான்னு கேட்டா, the opportunity from God may not come every single day, but he is expecting us to be available all the time. நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தால் அவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது உடனடியாக செய்து விட வேண்டும்.
இப்போ இந்த இதைத்தான் இன்றைக்கு நான் வரும்போது யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது மனைவி பேசுகிறாங்க. மனைவி பேசினதுக்கப்புறம் நீங்கள் இடைப்பட்ட நேரத்தில் பேசுங்கள் என்று தான் ஐயா சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 நினைக்கிறேன் நான் வந்துட்டு, மரணமும் ஜீவனும், சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய அதிகாரத்திலையா ஆவியானவருடைய அதிகாரத்திலையா? பரவாயில்ல, சத்தமா திட்டுங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். யாருடைய நாவு? போதகருடைய நாவா? வரம்பற்ற ஊழியக்காரருடைய நாவா? ஆஹா, அப்படியா? சரி சரி சரி. ஏன்னா முதல் சர்வீஸில் கண் காதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், இப்பொழுது வாயை பற்றி பேச போகிறேன். இதுதான் என்னுடைய இது உன்னுடைய ஒய்ஃபோட டிபார்ட்மெண்ட்லடா, அவங்க தாடா மெடிசின், நீ இன்ஜினியர் தானே, என்ன மாறிட்டியான்னு கேட்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை. அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய. அப்போ இந்த நாவுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவனையும் கொண்டு வரலாம், மரணத்தையும். ஆனா நம்ம பேசுறப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா என்னைக்காவது? நீ உருப்படவா போற, அது என்ன செய்யாது? சொல்லுங்க, உருப்படாது அது. ஆனா நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அது உருப்படாம இருக்கிறதுனால தானே நான் சொல்றேன். சரி, அது உருப்படாமலே இருக்கட்டும். ஆனா உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை அந்த உருப்படாம இருக்கிறத என்ன செய்ய முடியும்? உருப்பட பண்ணும். எங்க வீட்டுக்கு அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதுடா, அது அப்படித்தான். நீ அப்படி சொல்லதான் அது நினைச்சுக்கிட்டு இருக்குது, அப்படி இருந்துகிட்டு இருக்குது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் நன்றாக படிக்கிறோம், தியானிக்கிறோம். அதை நாம் எந்த அளவுக்கு பேசுகிறோம் என்பதில் மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு 2 நாணயத்தை எடுத்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 2 நாணயம் இருக்குது. 2 நாணயத்துக்கு, ஒரு நாணயத்துக்கு 2 பகுதி இருக்குது, கரெக்டா? ஒரு பகுதியில் வந்துட்டு ஏதோ ஒரு எம்பளம் இருக்கும், ஏதோ ஒரு என்னது காந்தி தாத்தா போட்டா இருக்கலாம், இல்லை நேரு மாமா போட்டா இருக்கலாம், இல்லை நம்ம இந்திய நாட்டை சார்ந்த ஏதாவது ஒரு பில்டிங்குடைய இது இருக்கலாம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு நாணயத்தினுடைய மதிப்பு அதில் எழுதப்பட்டிருக்கிற 1, 2, 5, 50 அப்படின்னு எழுதியிருக்குத, அதனுடைய வேல்யூவை பொறுத்து தான் அந்த நாணயத்திற்கு மதிப்பா, இல்லை பின்னால ஒரு எம்பளம் இருக்க அதை வச்சு மதிப்பா? சரி, ஒரு நாணயத்தை ஆண்ட கொடுக்குறாங்க, அதில் ஒரு பக்கம் வந்து 2ன்னு போட்டிருக்கு, அடுத்த பக்கம் காந்தி தாத்தான்னு இருக்கு. எப்பா, காந்தி தாத்தா படம் போட்டதுனால உனக்கு 2 ரூபான்னு சொல்றாங்களா, இல்லை 2ன்னு போட்டிருக்கீங்களா, 2ன்னு சொல்றாங்களா? அப்போ அந்த நாணயத்தில் என்ன வேல்யூ எழுதியிருக்குதோ அதுக்கு தான் மதிப்பு. அப்போ அதுக்காக நம்ம அடுத்த பக்கம் வேணான்னு சொல்லிவிடுவோமா? 2 பக்கத்துலையும் அது இருந்தாதான். இப்போ நாம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? நேரத்தில் நாம ஜெபித்து விடுகிறோம். ஜெபிச்சிட்டோம் பிரதர், ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு காரியம் இருக்குது, ஜெபிச்சிட்டோம், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். எப்படி ஜெபிக்கிறோம்? கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இது நாணயத்தின் ஒரு பக்கம்தான். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அதனால ஜெபம் பண்றது தவறு, ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டீங்க, ஜெபம் பண்ணுங்க நிறுத்துங்க அப்படின்னு நான் சொல்ல வரவில்லை. ஜெபமும் நம்முடைய வாயிலிருந்து பெறப்படுகிற வார்த்தையும் ஒரு சிலுவை அடையாளத்தை போன்றது. ஒரு மேல இருந்து ஒரு கீழே ஒரு லைன் போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஜெபம். ஜெபம் என்னையும் என்னுடைய பரமபிதாவையும் பரலோகத்தையும் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் என்னோடு கனெக்ட் பண்ணுகிறது. ஆனா நம்ம என்ன பண்றது விட்டுறோம் அப்படின்னு கேட்டா, பேசுறதை நிப்பாட்டிடுறோம். உடனே நீங்க தப்பா நினைப்பீங்க, எங்க வீட்டுக்கு வந்து பாடுறா, என்ன பேச்சு பேசுவேன் தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். வசனம் சொல்லுகிறது, மனுஷர்கள் பேசுகிற, நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, வீணான கதை, வீணான வார்த்தைகள்னா பாட்டி கதை பேசுறது, சொந்த கதை பேசுகிறது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பைபிளை நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுகிறதுனா, வீணான வார்த்தைனா ஐடில் வேர்ட்ஸ், நான் ப்ரொடக்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிரயோஜனம் இல்லாத நீ வார்த்தையை பேசிட்டாலே கர்த்தர் கணக்கு கேட்பாராம். அப்படின்னா இது விளங்காது, இது உருப்படாது, இது தேராது,
இது வேலைக்காகாதுன்னு நீங்கள் யாராவது பேசியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டியதான் வரும். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு அடிக்கோடிட்டு நிர்ணயித்தது யாரு அப்படின்னு கேட்டா கர்த்தர் கிடையாது. அவர் சிலுவையிலே 100% செய்து முடித்து விட்டார். நாம எதை பேசணுமோ அந்த அளவுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஏடிஎம்க்கு போறீங்க, உள்ள வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்குது. நீங்க நம்பரை போட்டு 1000 அடிச்சு எவ்வளவு வரும்? அங்கதான் 10,000 இருக்குல்ல, 50 இருக்குல்ல, ஏன் வர்றதில்ல? நம்ம எவ்வளவு போடுறோமோ. அப்ப அதே போல ஜெபம் என்பது நாணயத்தின் ஒரு பக்கத்தை போல. ஆனால் அதை நாம் விசுவாசித்து எந்த அளவுக்கு பேசுறோமோ அதுதான் நாணயத்தின் அடுத்த பகுதி. 2, 5, 10, 15. இந்த அக்கா 10 பேசுறாங்க, 10 வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க 50 பேசுறாங்க, 50 பேசிடுறாங்க. ஆனா பக்கத்துல ஒரு அக்கா மாத்திரம் சொல்லுது, கர்த்தர் அவங்கள மாத்திரம் ரொம்ப நல்ல நேசிக்கிறாரா இருக்கும், வாங்கிட்டு போயிடுறீங்க. ஏக்கா நீங்களும் பேசுங்க, நீங்க பேசுங்க, வாங்கிட்டு போங்க. பேசுறதுக்கு என்ன வாயா வலிக்குது அப்படின்னு அவங்கள கேட்க போறது இல்ல. இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, இது ஒரு கோட்பாடு அல்ல, பைபிளில் எழுதப்பட்டதுங்க. பிதாவாகிய தேவன் பார்க்கிறார், இருளாக இருக்கிறது, பேசாம இருக்கல. அவர் எப்பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரோ வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு இருள் இருந்ததுன்னா அந்த இருளை பார்த்து என்ன செய்ய வேண்டும், வெளிச்சம் உண்டாக கிடதுன்னா. ஆனா நாம ரொம்ப கில்லாடிங்க பிரதர். அந்த இருள் இருக்குத, இந்த வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டார்க்னஸ், அந்த இருள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சின்ன ஈ பெரிய ஈ கிடையாது, இருளை பற்றியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, பேசிக்கிட்டு இருக்கிறது. கரெக்டாக சொல்றீங்க பாருங்க உங்களுக்கு. அப்போ நாம் எதை பார்த்து பேச வேண்டுமோ அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மலையை பார்த்து பேசுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். வந்துட்டு எவ்வளவு பெரிய மலை தெரியுமா, அந்த கோலியாத் இருக்கிறான் பாருங்க, அவன் இத்தனை அடி அங்கலமா. இது யார் பேசிக்கிட்டு இருக்கிறா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன மாதிரி ஒரு துண்டு பையன் வர்றான், வந்துட்டு யார் அவன் கோலியாத்து, நீதானா, நீ இன்னைக்கு சாக போறடா, கர்த்தர் உன்னை என்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பார். ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு நாள் சிங்கத்தையும் கரடியும் என்னுடைய கையில ஒப்பு கொடுத்தார், நான் தேவனுடைய சேனையின் நாமத்தினாலே வருகிறேன்னு சொன்னான் பாருங்க. அப்பவே அவன் ஆள் அவுட்டு. அவன் எப்பொழுது அவன் பேசினானோ அப்பொழுது கோலியாத் ஆவியில விழுந்துட்டான். சும்மா ஒரு பேருக்கு கல்ல தூக்கி போட்டு என்னஞ்சிட்டான், கீழே விழ தட்டிட்டான். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் எதை பேசுகிறோமோ ஆவிக்குரிய மண்டலத்திலே அது முடியப்பட்டு அங்கிருந்து இறங்கி வருகிறது. ஏற்ற காலத்தில் உங்களுடைய கையிலே அதை வந்து சேரும். அது நோயா இருந்தாலும் சரி, சொல்லுங்க, பேயாக இருந்தாலும் சரி. எந்த பேடா மட்டும் வர முடியும்? நான் இப்படி பேசினேன், எங்க வீட்டில் சொல்லிட்டு அப்படியே பார்ப்பாங்க. நான் சொன்னேன், பேசுடா, என்ன வந்துட போறது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெரிய பர்வதமே நீ. அடுத்தது உங்க பேரை போட்டு பேசுங்க சிஸ்டர். பெரிய பர்வதமே, பெரிய கடன் பிரச்சனையே, பெரிய நோயே, நீ எனக்கு முன்பாக எம்மாத்திரம் பீட்டர் தேவபாலன் முன்பதாக நீ சமபூமையாவாய். வாடா பாத்துடலாம். சும்மா ரொம்ப நல்ல பிள்ளைகள் மாதிரி சரி முக்காடு போடுங்க வேணான்னு சொல்லல, நல்ல முக்காடை போட்டு நேர் முழங்கால் போட்டு ஆண்டவரே பாருங்கப்பா எங்க நிலைமையை பாருங்க. ஏன் அவருக்கு தெரியாது? ஆண்டவரே எங்களுடைய வாயில் சொல் புறவாதற்கு முன்பதாகவே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், கேட்கும் போதே பதில் கொடுக்க சொன்னீர். ஆண்டவரே நீர் பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு அப்படி ஏறி போயிடுறது. கர்த்தர் சொல்றாரு, ஏமா இரு, என்கிட்ட பேசுனல்ல, சிலுவையில் ஒரு லைனா தானே போட்டிருக்கிற, அடுத்த லைனு அந்த பிரச்சனையை பார்த்து பேசு. ராசருடைய கல்லறைக்கு முன்பாக வந்து நிற்கிறார், அப்பாவை பார்த்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே பிதாவே எப்பொழுதும் எனக்கு பதில் கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவர் என்ன செய்யல, போயிட என்ன செஞ்சாரு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு வெளியே வந்தான். எங்க இந்த பீட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களே, இந்த பீட்டர் இவங்களுக்கெல்லாம் காப்பி அடிக்கிற பழக்கம். அதுக்காக நான் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணேன்னு மாத்திரம் நீங்க நினைக்காதீங்க. இந்த பேதுருக்களுக்கு வந்துட்டு காப்பி அடிக்கிற பழக்கம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, பைபிள் ஒரு வசனத்தை கோட் பண்றாரு, பிரியமான பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனை இமிட்டேட் பண்றது போல அப்பா எப்படி செஞ்சாரு அப்படி பிள்ளை பண்ணணும். பேதுரு ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு மெசேஜ் கொண்டு வந்துட்டாங்க, சார் அங்க ஒரு அம்மா செத்து போச்சு சார். இவருக்கு செத்து போச்சா, அதுக்கு என்ன பண்றது, நான் வந்து என்ன எருசலேம் என் ஆலயம் அப்படின்னு பாட்டு பாடணுமா?
இல்லை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பல் போடுறதா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாரு. இல்லை சார், வந்து உயிரோடு எழுப்புங்கன்ட்ட. பேதுரு, என்னடா உயிரோடு எழுப்புறதா? அது இயேசு கிறிஸ்துவோட வேலைடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். அப்புறம் மனதுக்குள்ளே வர்றது, சரி போயிடுவோம், நமக்கு கூப்பிட்டாங்க, சரிதானா போயிடுவோன்ட்டு போனால் அங்கே ஒரு அம்மாவை அழகாக குளிப்பாட்டி வச்சு தொற்கால் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, யோசிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம்? உன்னை டக்குன்னு கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா லாசருவனுடைய கல்லறைகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை ஞாபகத்தில் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவ அப்படியே இமிட்டேட் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இந்த பக்கம் டெட் பாடி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அழிவு இருக்குது, வியாதி இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, டெம்டேஷன் இருக்குது, ட்ரையல்ஸ் இருக்குது, ரட்சிக்கப்படாத குடும்பம் இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குது, என்ன வேணாலும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அவர் அந்த பக்கம் பார்த்து என்ன செய்யலை, ஜெபம் பண்ணவே இல்லை. பைபிளை நல்லா படித்து பாருங்க. அவர் இந்த பக்கம் திரும்பி ஒரு ஜெபத்தை போடுறாரு. ஜெபத்தை போட்டு என்ன சொல்றாருன்னா, அவர் தேவனுடைய வார்த்தையை அவரை அறிக்கை எடுக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் தியாகத்தையும் விலக்கரைத்தையும் அவர் நினைக்கிறார். ஆவியானுடைய வல்லமையை அவர் நினைக்கிறார். எல்லாம் முடிஞ்சா அப்படியே சார்ஜ் ஆகிறாரு. இந்த பக்கம் திரும்புறாரு. எழுந்துருன்னு சொன்னா அதை மன்னிச்சுட்டு எழும்பிட்டு. இப்போ இன்றைக்கு ஒரே ஒரு கேள்வி, பிரச்சனைன்னு வர்றப்போ பிரச்சனையை பார்த்து நாம் வந்து இப்படி ஆயிட்டியா, ஆமாம் எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் அக்காவுக்கு இப்படி ஆச்சாமே, ஏற்ற வீட்டு அண்ணாச்சிக்கு இப்படி ஆச்சாமே, அப்போ நமக்கு இப்படி தான் ஆகும் போல இருக்குன்னு நினச்சிட்டு வந்து என்ன சொல்கிறது, ஆண்டவரே ஆண்டவரே. நம்ம பேசுகிற சில விசுவாசத்தை பார்த்தா ஆபிரகாமுக்கே பயம் வந்துருங்க. என்னடா இது, நம்மளை தான் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்றாங்க. ஆனால் இவங்க பேசுகிற பேச்சு பார்த்தா அப்படி இருக்குது. அது எதில் மாத்திரம்தான் இருக்குது, பைபிள் படிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதோட நினைச்சிருது, எழும்பி ஜிப்பை போட்டுட்டு கிளம்பி போயிடுறது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறார், திரும்பி பேசாதே அமைதலாய் என்று சொன்னால் அந்த காற்றும் அந்த கடலும் அடங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் பேசுகிறது நான் அல்ல, எனக்குள்ளாக இருந்து ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். நாம் தேவனிடத்தில் பேசுகிறோம், ஆனால் ஆவியானவர் நம் மூலமாக பேசுவதற்கு இடம் கொடுத்து விட்டால் போதும், அவர் மீதியை செய்து விடுவார். அதான் ஒருத்தன் சொல்றான், இயேசுவே நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், அந்த வார்த்தை அங்க போய் என்ன செய்யும், எழுப்பி விட்டோடும் சார் வந்துட்டு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பகுதியிலே செத்து போன மாதிரி இருக்குதா, வீக்கான மாதிரி இருக்குதா, இல்ல டெத் பெட்ல இருக்குதா, எப்போ இறப்பாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு வாழ்க்கை பகுதி இருக்கிறதா, இல்ல இப்போதான் செத்து போச்சுங்கிற மாதிரி இருக்குதா, இல்ல செத்து போய் ஊர்வலமா எடுத்துக்கொண்டு புதைக்கிறதுக்காக போய்கிட்ட நிலைமையில இருக்குதா, இல்ல செத்து போச்சு சார் 4 நாள் ஆச்சு, உலகத்துல யார் வந்தாலும் பண்ண முடியாது அப்படி ஆகி போச்சா, ஏன் செத்து போய் புதைச்சி டீகம்போஸ் ஆகி எலும்புகள் ஒண்ணுக்கு ஒண்ணு தனித்தனியாக போய் உலர்ந்து போய் கிடக்கிறதா? நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் உள்ளமிழவராக இருக்கிறார். உங்களுக்கு சின்ன டிசீஸா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய டிசீஸா இருந்தாலும் பரவாயில்ல, செத்து மடிந்து போய் உலர்ந்த எலும்புகளானாலும் நீங்கள் ஆவியில் நிரம்பி பேசுங்கள் என்றால் அவர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்று நான் சொல்லுகிறேன். அதை அனுபவித்தவனாகவும் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கு நீங்கள் ஜெபியுங்கள், ஆனால் ஜெபிப்பதோடு நின்று விடாதீர்கள். அது நாணயத்தின் ஒரு பகுதி தான். அடுத்த பகுதி உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தையை நீங்கள் ஆவியில் நிரம்பி நீங்கள் பேசுவீர்கள் என்றால் பரலோகம் அதை செய்து கொடுக்கும் என்கிற ஒரு நல்ல செய்தியோடு உங்களுக்கு நான் ஆசி கூறுகிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.